இன்னைக்கு நம்ம பயன்படுத்துகிற இன்டர்நெட் அப்படிங்கிறது ஏதோ சேட்டலைட் மூலமாக மட்டும் இயங்கிறது கிடையாது. உலகளாவிய இன்டர்நெட் மற்றும் பண பரிவர்த்தனைகளில் 95% மேல கடலுக்கு அடியில் பதிக்கப்பட்டிருக்கிற ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிள்கள் மூலமாக தான் நடக்குது. அப்படிப்பட்ட டிஜிட்டல் உலகத்தோட ரொம்ப முக்கியமான நரம்பு மண்டலம் எங்க இருக்கு தெரியுமா? அதுதான் ஈரான் நாட்டோட எல்லையான பெர்ஷியன் வளைகுடா, அப்புறம் ஹார்முஸ் நீர்ச்சந்தி. இந்த கடல் பகுதிக்கு அடியில் AAE1 ஏசியா ஆப்பிரிக்கா யூரோப் 1, ஃபால்கன், GBI கல்ஃப் பிரிட்ஜ் இன்டர்நேஷனல் மற்றும் EPEG யூரோப் பர்ஷியா எக்ஸ்பிரஸ் கேட்வே அப்படின்னு உலகத்தோட அதிவேக நீளமான 7க்கும் மேற்பட்ட பிரம்மாண்டமான கேபிள் அமைப்புகள் இந்த இடத்தை கடந்து போகுது. ஆசியாவையும் ஐரோப்பாவையும் இணைக்கிற ரொம்ப குறுகிய டிஜிட்டல் பாதை எதுன்னு கேட்டா இதுதான். தினமும் உலக அளவுல நடக்கக்கூடிய $10 டிரில்லியன் மதிப்பிலான நிதி பரிவர்த்தனைகள் இந்த ஈரான் கடல் பகுதி வழியா தான் கடந்து போகுது. இந்த தொழில்நுட்ப விவரங்களை நம்ம கண்டிப்பா பார்க்கணும். உதாரணத்துக்கு EPEG யூரோப் பர்ஷியா எக்ஸ்பிரஸ் கேட்வே கேபிளை எடுத்துக்குவோம். இது ஜெர்மனியோட பிராங்க்ஃபர்ட்ல தொடங்கி ரஷ்யா, அஜர்பைஜான், ஈரான் வழியா ஓமனோட பர்கா நகருக்கு போகும். 10,000 கிலோமீட்டர் நீளமுள்ள ஒரு பிரம்மாண்டமான தரை மற்றும் கடலடி கேபிள் நெட்வொர்க் இது. இது எப்ப பதிக்கப்பட்டுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த EPEG திட்டம் 2012 டிசம்பர் முதல் அதிகாரப்பூர்வமா செயல்பாட்டுக்கு வந்துச்சு. யாரெல்லாம் முதலீடு செஞ்சாங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்த திட்டத்துக்காக பல நாடுகள் இணைஞ்சு பெரிய தொகையை செலவழிச்சிருக்காங்க. முக்கியமா ரஷ்யாவோட ரோஸ் டெலிகாம், பிரிட்டனோட வோடபோன், ஓமனோட ஓமன்டெல், ஈரானோட அரசு நிறுவனமான டெலி கம்யூனிகேஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்பெனி, இவங்க எல்லாமே ஒரு கூட்டு நிறுவனங்களா சேர்ந்து இதுக்கு பணம் செலவழிச்சு இந்த கேபிளை உருவாக்கி இருக்காங்க. இது எவ்வளவு ஆழத்துல இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சராசரியா 200 அடி ஆழம். இது இந்த ஷாலோ வாட்டர்ஸ்னு சொல்லுவாங்க இல்லையா, கடல் படுகையின் மேல பதிக்கப்பட்டிருக்கும். அப்புறம் கப்பல்களோட நங்கூரங்கள் படாம இருக்கிறதுக்காக மணலுக்குள்ள சில மீட்டர்கள் ஆழத்துல புதைக்கப்பட்டிருக்கும். இதனால இதை சேதப்படுத்தணும்னு நினைச்சா ரொம்பவே எளிதான விஷயம். இப்பதான் நம்ம உலக அரசியலோட ரொம்ப முக்கியமான யதார்த்தத்தை புரிஞ்சுக்கணும். அமெரிக்கா மற்றும் மேற்கத்திய ஊடகங்கள் எப்ப பார்த்தாலும் ஈரானை ஒரு தீவிரவாத நாடாவும், உலக அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கிற நாடாவும், உலகத்தை போர் பயத்திலேயே வச்சிருக்கிற நாடாவும் எதிர்மறையான செய்திகளை பரப்பிக்கிட்டு இருக்காங்க. ஆனா உண்மை என்ன? அமெரிக்காவோட பொருளாதார தடைகளால ஈரான் நாட்டில் இன்டர்நெட் வசதிகள் அப்புறம் பொருளாதார நிலைமைகள் எல்லாமே கடுமையா பாதிக்கப்பட்டிருக்கு. அவங்க நாட்டிலேயே போதுமான இன்டர்நெட் கிடையாது. ஆனா உலகத்தோட மொத்த இன்டர்நெட்டையும் முடக்கக்கூடிய வல்லமை கொண்ட கேபிள்கள் அவங்களோட வீட்டு வாசல்ல, அதாவது அவங்களோட எல்லையோர கடல்ல வெறும் 200 அடி ஆழத்துல தான் இருக்கு. ஈரான் நினைச்சிருந்தா வெறும் சில நிமிடங்கள்ல ஒரு சின்ன கடற்படை படகை வச்சோ இல்லனா நங்கூரத்தை வச்சோ இந்த 7 கேபிள்களையும் துண்டிச்சிருக்கலாம். ஈரான் அப்படி செஞ்சிருந்தா அமெரிக்கா, ஐரோப்பா, ஏன் ஒட்டுமொத்த வளைகுடா நாடுகளோட பங்கு சந்தைகளே முடங்கி போயிருக்கும். பேங்கிங் சிஸ்டம் மொத்தமா ஸ்தம்பிச்சு உலகமே இருண்டு போயிருக்கும். ஆனா ஈரான் அப்படி செய்யல. தனக்கு இன்டர்நெட் இல்லை அப்படிங்கிறதுக்காக பிற நாடுகளோட டிஜிட்டல் வாழ்வாதாரத்தை ஈரான் இதுவரைக்கும் தொடக்கூட இல்லை. மற்ற நாடுகளுக்கு எந்த தொந்தரவையும் தரல. இதுதான் ஈரானோட பொறுப்புணர்ச்சியை காட்டுது. ஆனா உலக வல்லரசு நாடான அமெரிக்கா என்ன செய்து? உலக நாடுகளை எப்பவும் போர் பதட்டத்திலேயே வச்சிருக்க பாக்குது. ஊடகங்கள் வழியா ஈரான் கேபிளை வெட்ட போகுது, உலகத்தை அழிக்க போகுது அப்படின்னு பயத்தை உருவாக்கி ஆயுதங்களை விற்கிறதுக்கும் தன்னோட ஆதிக்கத்தை நிலைநாட்டுறதுக்கும் எதிர்மறையான செய்திகளை பரப்பிக்கிட்டே இருக்கு. அணு ஆயுதத்தை விட ஆபத்தான உலக பொருளாதாரத்தை ஒரு நொடியில் அழிக்கக்கூடிய டிஜிட்டல் அணு ஆயுதம் மாதிரியான இந்த கேபிள்கள் ஈரானோட முழு கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்தும் அவங்க அமைதியை கடைபிடிக்கிறாங்க. அதனால மேற்கத்திய ஊடகங்கள் காட்டுற பொய் பிம்பங்களை நம்பாம உலக அரசியலோட உண்மையான பக்கங்களை நம்ம பார்க்கணும். ஈரான் ஏன் இப்படி நடந்துக்குது அப்படின்னா அதுக்கு பின்னணியில அமெரிக்கா என்ன செய்யுது அப்படின்னு யோசிக்கணும். இந்த செய்தியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்க கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க.